என்ன யோசிச்சுட்டு இருக்க? உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இங்க வாயேன். ஏன்? வா. இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? இப்போ வீட்ல யாருக்குமே நமக்குள்ள இப்படி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது தெரியாது. அதனால இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணோம்ல, ஒரு டெம்ப்ளேட்டு. சாரி, நீங்க ஃபாலோ பண்ணீங்களே, எல்லாரும் முன்னாடி சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறது, நீங்க என்ன கொஞ்சறது, அதெல்லாம் இப்பயும் உண்டா இல்ல ரூம்ல இருக்கிற மாதிரி தான் வெளியே இருக்க போறோமா? அட, இதை ஏன் கேக்குறேன்னா, ரூம்ல இருக்கிற மாதிரி வெளியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கன்ஃபார்மா டவுட் வந்துடும். அப்புறம் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிச்சிருவாங்க. அதுக்கு இந்த டைவர்ஸ் மேட்டர் ஓபன் பண்றதே நல்லது இல்ல. என்ன சொல்றேன்? உனக்கும் சங்கட்டமா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். அத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சுனால உன்னால பதிலே சொல்ல முடியாது. பாத்துக்கோ. ஒரு நிமிஷம் இரு. ம். கைய கொடு. கைய கொடுன்னு கேக்குறேன்ல. ஓ ஓ, பழைய மாதிரியே. ஓகே, வா. என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்குது? லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஏய், சும்மா அப்படியே பாடிட்டு இருந்தேன். பாடு பாடு. கடையில புது முதலாளி ஆயிட்டீங்க, பவர்லாம் கையில் எடுத்துட்டீங்க. அதனால வாழ்க்கையில சில பல மாற்றங்கள் இருக்குதானே செய்யும். நடந்ததை நினைச்சு பயந்துட்டு சுத்திட்டு இருப்ப, கூட்டுற உணர்ச்சின்னு சொல்லி அழுதுட்டு இருப்ப. இப்ப நீங்க தைரியமா முடிவெடுக்க பழகிட்டீங்கல்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன கேளு. அப்பா ஒரு என்கொயரி வச்சார்ல, அதான் முத்தன அனுப்புனதுக்கு என்கொயரி வச்சார்ல, அதுல நீ மாட்டிருந்தா என்னடா பண்ணிருப்ப? டேய் 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 டேய், என்ன இப்பவே குப்புன்னு வேர்த்துருச்சு? அவ்வளோ பயம். இவ்வளோ பயம் இருந்தும் அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க. அப்ப என்ன சொல்ற? எனக்கு தைரியம் இல்லைங்கிறியா? தைரியமா? உன் தைரியத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்காத. ஏதோ அண்ணி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதனால நீ இப்படி பேசியிருப்ப. இதே மாதிரி எப்பவும் இருந்துட முடியும்னு நினைச்சிடாத. அப்பா வந்து அதட்டின உடனே அள்ளு விட்டுருச்சுல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரி எப்பவும் நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன், என்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காது. பெரிய சிக்கல்ல மாட்டிப்பேன். எப்பயும் எப்படி இருப்பியோ அப்படியே இரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சரி, நீ போ. உன் கோட்டா முடிஞ்சது. நானும் கொஞ்சம் தனியா ஃபீல் பண்ணுவேன். நான் எதுக்கு போகணும்? இல்லடா, இவ்வளவு நேரம் நீ ஃபீல் பண்ணி இடத்த அடைச்சிட்டு இருந்தல்ல, நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணும்ல. ப்ளீஸ் கோ. எப்படியோ முதல் ஆசைன்னு சொல்லி வீராவை காலேஜில் சேர்த்து விட்டாச்சு. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆசையா சொல்லி சொல்லி அவளை கம்ப்ளீட்டா ஏன் வீராவை மாத்தி, அவ கொண்டு வந்த டைவர்ஸ் லெட்டரை அவ கையால நார கிழிச்சு எரிய வைக்கல. செஞ்சிருவேலடா மாறா, நீ செஞ்சிருவடா. இது ஒரு பொன் மாலை பொழுது. நான் உனக்கு மெசேஜ் பண்ணா நீ எனக்கு ரிப்ளை பண்ணணும். அப்பதான் நீ நினைக்கிறது நடக்கும். பாத்துக்க. இங்க பாரு, நீ ஆசை நிறைவேற்றணும்னு சொன்ன, அதுக்கு தான் நான் சரின்னு சொன்னேன். சும்மா நீ சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. டார்லிங், இதுவும் என்னோட ஆசை தான். இது வரைக்கும் வேற யாரையும் நான் லவ் பண்ணதும் இல்ல, யார்கிட்டயும் லவ்வர் மாதிரி சாட் பண்ணதும் இல்ல. அதான் என் லைஃப்ல அப்படி ஒரு மொமெண்டே இல்லாம போச்சு. அதனால நீ என்ன பண்றனா, இப்ப நீ எனக்கு லவ்வரா மாறி ரிப்ளை பண்ற. நானும் உனக்கு லவ்வர் மாதிரி மெசேஜ் அனுப்புவானா? ஏண்டா இப்பதானடா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்
அதுக்குள்ள லவ்வர்ஸ்னு சொல்ற? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே லவ்வர்ஸ் தானடி. இதை கூடவா ஒருத்தன் விலைக்கு சொல்லணும்? நீ எல்லாம் காலேஜில் போய் என்னதான் கத்துக்கிட்டியோ? காலேஜ்ல போய் இதான் கத்துப்பாங்களா? மூஞ்ச- உன் அல்ப புத்தி உன்னை விட்டு போகவே போகாதுல. ஹலோ, திஸ் இஸ் நாட் அல்ப புத்தி, திஸ் இஸ் லவ் மூட். ஓ போய் மெசேஜ் அனுப்பு. இல்லனா டைவர்ஸ் ரிவர்ஸ் தான். டோன்ட் டாக். பண்ணி தொலைக்கிற. தொலைங்க தொலைங்க. என்னென்ன ரிப்ளை வரல? இருடா அனுப்புறேன். ஓ. என்னம்மா பதிலுக்கு ஹார்ட்டின் அனுப்ப மாட்டியா? ம், அனுப்புறேன். ஆ. அனுப்பிட்டா. சாப்பிட்டியா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வீடியோ கால் வரியா? என்ன குவாலிட்டி இவ்வளவு கிளியரா இருக்கு? ஓ லைவா? மெசேஜ் பண்ணணும்னு சொன்ன.